ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸ்மே வெயிட் பண்ணிட்டு இருந்த தளபதியோட ஜனநாயகன் படத்தோட அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கிளிம்ஸ்ல நம்ம சொல்லியிருந்த மாதிரியே தளபதியோட கேரக்டர் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, அந்த கேரக்டர் நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கேவிஎன் நிறுவனம் பகவத் கேசரி படத்தோட ரீமேக் வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, இந்த படத்தோட ரீமேக்கா இருக்கலாம். ஏன்னா அந்த அப்படியே அந்த பகவத் கேசரி ஸ்மெல் லைட்டா அந்த டீசர்ல வீசுது. இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பகவத் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, அந்த படத்தோட கதை நல்லா இருக்கும். பட் நம்ம பாலையா நடிச்சனால அந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த சீன்ஸ் மட்டும் இந்த படத்துல வைக்காம இருந்தா நல்லா இருக்கும். இதை தாண்டி இந்த கிளிம்ஸ் வீடியோல எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய மைனஸா தெரிஞ்சது அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆமாங்க, நம்ம தளபதியோட ஃபேஸ் பார்க்கல அப்படியே ஓப்பனாவே தெரியுது. விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை தாண்டி அனிருத்தோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல எதுவுமே பெரிய அளவுக்கு இல்ல. பொதுவாக சொல்லணும்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசும் அரசியல் படமா தான் இருக்க போது. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்து நீங்க சொல்லுங்க, இந்த கிளிம்ஸ் வீடியோ உங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சுங்கிறத நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.